விஷயங்களை அதையும் பண்ணல. அப்போ எஃப்ஜே பண்ற விஷயங்கள் மட்டும் சோஷியலுக்கு நல்ல மெசேஜா? அப்போ 16+ பசங்க வந்து இல்ல சின்ன பசங்க அதை பார்க்கும்போது மட்டும் நல்ல எக்ஸாம்பிளா இருக்குமா? ஒரு ஷோல சர்வே பண்ணலாம்னா, அதுவும் ஒரு ஆம்பளையா சர்வே பண்ணலாம்னா பொண்ணுங்களை யூஸ் பண்ணிக்கலாம். வாரத்துக்கு ஒரு பொண்ணை யூஸ் பண்ணி அந்த சண்டையில அவன் கமருதீன் கேட்பான், ஏன்டா நீ என்னடா வாரத்துக்கு ஒரு பொண்ணெல்லாம் பண்ணிருக்கா செஞ்சு, நான் வந்து லவ் பண்றேன்னு எங்கேயுமே சொல். ஏன்டா லவ் பண்றேன்னு நீ சொல்லல, ஆனா அதை தானடா யூஸ் பண்ற. வாயில சொன்னாதான் உண்மையா இல்ல வாயில சொல்றதெல்லாம் உண்மையா? உங்க இன்டென்ஷன் ஒன்று இருக்குல்ல, அந்த இன்டென்ஷன் தான் அப்பட்டமா ஆதிரிய கேஸ்ல தெரிஞ்சிச்சு. அவ போட்டு உடச்சிட்டாலே தேங்காய் உடைச்ச மாதிரி. அப்போ வந்துட்டு கம்மன் தானே இருந்த, நீ நோன்னு சொல்லவே இல்லையே, எஸ்ன்னு தானே ஒத்துக்கிட்ட. ஏன்னா பனிஷ்மெண்ட் கிடைக்காதுன்னு தைரியத்துல நீ எஸ்ன்னு சொல்ற. அதுக்கப்புறம் திருப்பி போய் அதை ப்ரூஃப் பண்ற அவளுக்கு கிஸ் அடிச்சு. அப்படி இருக்கிற பட்சத்துல அப்போ வந்து ஒரு பையன் அப்போ என்ன எக்ஸாம்பிள் நீங்க செட் பண்றீங்க? நம்ம கேம்காக ஒன்று பண்ணலாம், அதை வந்து அப்பட்டமா செய்யறேன்னு சொல்லி ஒத்துக்கலாம். அங்க வந்து அது கேம் ஷோ, அப்புறம் அது டாஸ்க்னு சொல்லி சமாளிச்சிடலாம், தண்டனையும் கிடைக்காது. ஸோ ஒரு கேம் ஷோல பொண்ணுங்களை இப்படி யூஸ் பண்ணியும் சீப்பா கேம் ஆடலான்னு ஒரு எக்ஸாம்பிள் நீங்க செட் பண்றீங்களா சார்? அது மட்டும் கரெக்டா சார்? பாரு செட் பண்ற எக்ஸாம்பிள் நாங்க சரின்னு சொல்லல, தப்பு தான். அகைன் அவ பர்சனல்னு சொல்லிட்டா. உங்களுக்கு இஷ்டம் தான் உள்ள வச்சுக்கோங்க, இல்லைன்னா எடுத்துருங்க. அப்ப நீங்க கமருதினி இந்த வாரம் எடுத்துருக்கலாம், பாரு கேமாவது ஷைன் ஆயிருக்கும். நீங்க எடுக்கல. இல்ல எஃப்ஜேவை எடுக்கிறதுக்கு பதில் வியனாவை எடுக்க. எஃப்ஜேவை எடுக்க வேண்டாம், எஃப்ஜே நாமினேஷன்ல இருக்கான்ல இந்த வாரம், அவன் நாமினேஷன்ல வர்றதே பெரிய விஷயம். அவன் இந்த அரோரா இந்த கனிலாம் வந்தாலும் நீங்க தப்பிக்க விட்டுறீங்க. அது இவங்களெல்லாம் வச்சு அடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் ரம்யாவை 3 வாரம் பொத்தி வச்சிங்களே சார், இப்போ ஏன் சார் ரம்யாவை டப்பால்னு தூக்கிட்டீங்க? அதுக்கு பதில் எஃப்ஜேவை தூக்கிருக்கலாம், வியனாவை தூக்கி, 2 பேருமே சேர்த்து தூக்கிருக்கலாம். எஃப்ஜே வியனாவை ஏன் சார் தூக்கல? ஏன்னா ரம்யா வந்து நேற்று வந்து ஜெயிலில் பேசுகிறாங்க ஒரு சில உண்மைகள்லாம். நான் கனி குரூப்லேருந்து வெளில வந்துட்டு, அதனால தான் எனக்கு ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர் கொடுத்தாங்க, நான் தனியாக ஆடுறேன்னு அவங்களுக்கு பொறுக்கல அப்படின் போது இந்த ரம்யா பொண்ணு இதை வந்து பிளாஸ்மாவில் பேசியிருக்கணும். அவள் ஜெயிலில் உட்காந்து பேசுகிறா. எங்க கனி குரூப்க்கு எதிராக வந்து சாட்சியாக வந்துட்டு, அது என்ன சொல்லுவாங்களே இங்கிலீஷில், அந்த மாதிரி சாட்சியாக வந்துட்டு கனி குரூப்க்கு எதிராக சாட்சியாக வந்து ரம்யா மாறிட்டா உங்களுக்கு கேம் திரும்பிடும், ரைட்டா? ஏன்னா நீங்க விக்ரம கொண்டு வரணும்னு பாக்குறீங்க. அப்ப அதே விக்ரம் அந்த கனி குரூப்ல இருக்கான், அந்த விக்ரம் கூட தான் கனி உட்காந்து பேசுறான், அந்த விக்ரம் தான் எஃப்ஜேக்கு சப்போர்ட். அப்போ வந்து உங்களுக்கு கேம் மாறிடும் அப்படின்னும் போது ஆரோ இதுக்கு மேல ரம்யா உள்ள வச்சிருந்தா வந்து நீங்க வந்து ரம்யாவுக்கும் பாருக்கும் சண்டை வரும்னு நினைச்சீங்க. இங்க என்னன்னா ரம்யா பாரு கூட பின்னாடி பேசினாலும் முன்னாடி வந்துட்டு கனியை எதிர்த்து கனியை வந்து இப்போ வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர் ஆனோன்னு ஜெயிலில் உட்காந்து உன்னை பற்றிலாம் எவ்வளோ பேசியிருக்காங்க தெரியுமா அந்த கனி குரூப், நானே அதில் இருந்திருக்கா, கமருதீன் எவ்வளோ பேசியிருக்கான் தெரியுமா உன்னை பற்றி அப்படின்லாம் சொல்கிறா. அதெல்லாம் அவள் கேம்குள்ளே யூஸ் பண்ணியிருக்கான் அந்த பாயிண்ட் எல்லாம், ஆனால் அதெல்லாம் அது யூஸ் பண்ணலை. ஓகேங்களா? யூஸ் பண்ணியிருந்தா கேம் அப்பயே சேஞ்ச் ஆயிருக்கும். ஆனால் இப்போ பின்னாடி பேசுறது உங்களுக்கு வந்து அவள் வந்து அந்த அப்ரூவர் ஆயிடுறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அப்ரூவர் ஆயிட்டான்னா அந்த குரூப்புக்குள்ளே அந்த வெளியில் வந்து அப்போ உங்கள் கேம் வந்துட்டு டப்பா டான்ஸ் ஆடிடும். நீங்கள் விக்ரம கொண்டு வரணும்னு நினைக்கிறது, சபரியை கொண்டு வரணும்னு நினைக்கிறது, எஃப்ஜே டாப் 3ல கொண்டு வரணும்னு நினைக்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு அல்ட்டா உள்ட்டாமல் மாறிடுன்றதுனால அந்த பொண்ணை தூக்கிட்டீங்க. அந்த பொண்ணுக்கு ஓட்டு இல்லை. நான் தூக்கத்தை பற்றி சொல்ல, 3 வாரமாக தூக்காம இந்த வாரம் ஏன் தூக்குனீங்க? வியானாவை எப்பயோ தூக்க வேண்டிய வியானாவை இப்போ ஏன் தூக்குனீங்க? ஏன் எஃப்ஜே கேமை ஷைன் பண்ணவா? அப்போ பாரு கேமை ஷைன் பண்ண கமருதீனையும் தூக்கியிருக்க வேண்டியது தானே. அப்புறம் அமித் வந்துட்டு உங்களுக்கு வந்து விக்ரம்க்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு நினைச்சா நீங்க பாரு கூட உட்காந்து பேசி திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணனோடனே உடனே கமருதீன் திவ்யா எடுத்துட்டு வந்தீங்க. அந்த அமித் யாருக்குமே சப்போர்ட் பண்ணலையே, அவங்களை வேலை வாங்க சொல்லும் போது அந்த கனி குரூப்புக்கு சேர்ந்து தானே வேலை வாங்கினார் அந்த அமித். அதுக்காக பாவம் விட்டுருக்கலாம்ல, அவரை கனி குரூப்புக்காக சேர்ந்து தான் வேலை செய்யணும்னு சொன்னாரு. சாண்ட்ராவையும் கேள்வி கேட்கலையே, கனி குரூப்புக்காக தானே சாண்ட்ராவை கேள்வி கேட்டாரு அந்த கிச்சன் கிளீனிங்லாம் வரும்போது. அப்போ கனி குரூப்புக்கு ஜால்ரா போடணுன்றது நீங்க தெளிவா சொல்றீங்க. அப்போ வியானாவும் விக்ரம்க்கு எதிராக ஒரு வாரம் பேசும்போது அவங்கள டவுன் பண்ணீங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் விக்ரம்க்கு எதிராக பேசவே இல்லை அவங்க. ஆனா வியானா இப்போ உள்ள இருந்தா எஃப்ஜேக்கு வந்து மூடு வந்துருமா, எஃப்ஜே கேம் ஸ்பாயில் ஆயிருமா, அதனால வியானாவை தூக்கிடுறீங்க, ஓகேவா? அப்போ அமித்தை ஏன் திட்டினீங்க அப்படின்னு சொன்னா, நீ வந்து பாரு கூட உட்காரக்கூடாது, பாருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, நீ கனி கூட உட்காரணும், விக்கல் சொல்றது ஆமான் சொல்லணும், ஆமான் சாமி போடணும், அந்த குரூப் இல்ல அரோரா ஆமான் சாமி போடணும், அரோராவை தூக்கி சுத்தணும், அரோரா அமித் தூக்கி சுத்தினதெல்லாம் வைரல் ஆயிடுச்சு. நான் அந்த கிளிப்பிங்ஸ் எனக்கு தேடுறேன், கிடைக்க மாட்டேங்குது, இல்லைன்னா அதை போடுவேன். அப்போ அதெல்லாம் பார்த்தா வந்துட்டு பசங்க கெட்டு போக மாட்டாங்க இல்ல சார்? அதையும் வந்துட்டு ஒரு பொண்ணை யார் வேணா ஆம்பளை எப்போ வேணா அவள் தூக்குன்னு சொன்னா தூக்கிக்கலாம். ஏன்னா அவள் சின்ன குழந்தை, 5 வயசு குழந்தை பாரு. அங்க இருக்கவங்கலாம் அவளுக்கு அப்பா, அவளுக்கு அண்ணன், அவளுக்கு தம்பி பாரு. யாரையாச்சும் அவள் அண்ணன் கூப்பிட்டு நீங்க எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? அட்லீஸ்ட் சாருனாவது கூப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? வினோத்தை கானு குட்டின்றா. அதுக்கப்புறம் விக்ரம்க்கு வந்து அவ வந்து தங்க குட்டியா. யாரு விக்ரம் வந்து அரோராவை தங்க குட்டின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அமித் யாரையாச்சும் அண்ணன்னு கூப்பிட்டு அரோரா கூப்பிட்டு நீங்க பாத்தீங்களா? அட்லீஸ்ட் பேரை வச்சு மரியாதையாவது அமித் அப்படின்னு கூப்பிட்டு பாத்தீங்களா? அப்படி இருக்கும்போது அவெல்லாம் நல்ல